இன்றைக்கு யோசுவா 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எரிகோ மதில்களை ஆண்டவர் விழப்பண்ணுகிற ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாட்கள் அதை சுற்றி வர பண்ணினார். 7ஆவது நாள் அது விழுந்து போகும்படியான மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், விசுவாசத்தினால் எல்லாமே முடியும், எல்லாம் கூடும் என்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியாய் கடினமான ஒன்றை, அதாவது மிகவும் அகலமான உயரமான ஒரு மதில், நாம் காம்பவுண்ட் என்று சொல்லுவோம், அது உயர்வான ஒரு காரியம், மதில் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர், அசாத்தியமான காரியம், கூடாத காரியம், மனுஷனுடைய பலத்துல முடியாத ஒன்றை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை காட்டும்படியாய் தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இப்படி கூடாத முடியாத பிரச்சனைகள், மதில்கள், போராட்டங்கள் இருக்கலாம். நம்முடைய சரீர யோசனையில இது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். 1% கூட இது முடிவே முடியாது என்று சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நாம் விசுவாசிக்கும் போது தேவன் அதை சாத்தியமாய், அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த எரிகோ மதில் விழுந்து போன ஒரு காரியம் இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் தேவன் வைக்கிறார். தேவனால நிச்சயமாய் முடியும். When we put our faith, நம் விசுவாசத்தை வைக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவரால முடியும். வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, எல்லாம் என் ஆவினாலே கூடும். When we put our faith, God moves mightily. நாம் விசுவாசிக்கும் போது தேவன் பலமாய் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் இது மதிலை போல, இந்த எரிகோ மதிலை போல அது இருக்கலாம். மிகவும் உறுதியாய் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம், மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், என் தேவன் எதையும் எனக்காக செய்வார். ஜெபிங்க, விசுவாசிங்க. உங்களுடைய எரிகோ மதில்களை ஆண்டவர் இன்றைக்கே தகர்த்து போடும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Just believe and put your faith on God and God will move the mountains. கர்த்தர் மலைகளை அவர் அசைக்கிறவர். இந்த மதில்களை நிச்சயமாய் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது நிச்சயம். God bless you.